எல்லாரும் இப்ப தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து கட்சியுமே எங்க தோழமை கட்சிகள் தான், இல்லைன்னு சொல்ல முடியுமா? எல்லாருமே தோழமை கட்சிகள் தான். அதனாலதான் அதை சொல்றோம். நிச்சயம் அவங்க எல்லாரும் தேமுதிகவோட கூட்டணி வைக்க தயாராக இருக்கிறார்கள். ஆனால் தேமுதிகவை பொறுத்தவரை நிர்வாகிகளையும் மாவட்ட கழக செயலாளர்களையும் அழைத்து மக்கள் மனநிலையும் ஆராய்ந்து நிச்சயமாக ஒரு நல்ல முடிவை எடுப்போம் தான் சொல்றேன். இந்த முறை ரொம்ப பொறுமையா ரொம்ப தெளிவா அப்படியே நீங்க எடுக்க முடியாதுங்க. அப்படி கிடையாது. இப்ப கூட அண்ணன் உதயகுமார் அவர்கள் என்னை சந்திக்க வந்திருக்காரு. கீழே தான் வெயிட் பண்றேன், இப்ப மேல வரப்போறாரு. அப்படி கிடையாது. நாங்க இவங்க கூட தான் கூட்டணி, அவங்க கூட கூட்டணி இல்லைன்னே நாங்க சொல்ல. எங்களை பொறுத்தவரைக்கும் எல்லாமே தோழமை கட்சிகள். எங்க அம்மா மறைவுக்கு நீங்க எல்லாருமே பாத்தீங்க, தமிழ்நாட்டில் இருக்கின்ற அனைத்து தலைவர்களும் அவங்களுக்கு இறுதி மரியாதை செலுத்தியிருக்காங்க. பாரத பிரதமர் ஒருவருக்கு கண்டோலன்ஸ் தெரிவிச்சிருக்காரு இந்தியாவிலேனா அது எங்க அம்மாக்கு தானே. அந்த பெருமை கேப்டனுக்கும் என் தாயாரையும் சேரும். அந்த மாதிரி தேமுதிகவை பொறுத்தவரைக்கும் 20 வருஷம் ஆயிட்டோம். எல்லாரோடையும் தோழமையோடு நட்போடு தான் இன்னைக்கு வரைக்கும் இருக்கும். அதற்கான மரியாதையின் பிரதிபலிப்பா தான் அதை நான் பாக்குறேன். அது நிச்சயம் வருகின்ற தேர்தலில் மகத்தான கூட்டணி அமைந்து மிகப்பெரிய வெற்றியை பெறுவோம் என்று சொல்றேன்.